ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, சூப்பரான டயட் இட்லி தான் செய்ய போகிறோம். இது வந்து பச்சை பயிரில் தான் முழுக்க செஞ்சுருக்கோம். செம்ம சூப்பராக அட்டகாசமாக இருக்கும். பச்சைப்பருப்பு உளுந்தம்பருப்பு சேர்த்து ரொம்ப ஆரோக்கியமான முறையில் இந்த பச்சை பயிர் இட்லி செஞ்சுருக்கோம். வாங்க இது எவ்வளோ சுலபமாக ஈஸியாக செய்யலான்றதை இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கான நல்ல வீடியோஸ் ரெகுலராக நான் அப்லோட் பண்ணுவேன். வாங்க இப்போ இந்த ஹெல்த்தியான பச்சைப்பயிறு இட்லி எவ்வளோ சுலபமாக ஈஸியாக செய்யலான்றதை நம்ம இப்போ இந்த வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். பச்சைப்பயிறு இட்லி பண்ணுறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு பச்சைப்பயிரை ஊற வச்சுக்கலாம். பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 2 கப் அளவுக்கு பச்சைப்பயிறு முழுசாக உள்ளதை எடுத்துக்கிறேன். எந்த கப்பில் நீங்கள் அளக்குறீங்களோ அதுலேயே தான் மற்றது எல்லாமே அளக்கணும். 2 கப்பு பச்சைப்பயிருக்கு 1/2 கப் அளவுக்கு உளுந்தம்பருப்பு, 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கலாம். ஒரே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வீட்டில் உள்ள இட்லி அரிசி இல்லைனா எந்த அரிசியாக இருந்தாலும் பரவாயில்ல சேர்த்துக்கிட்டு இதை வந்து 2 முறை நல்லா தண்ணி சேர்த்து நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. கழுவிட்டு புது தண்ணி சேர்த்துட்டு அப்படியே மூடி வச்சு ஊற வச்சிடலாம். ஒரு 5 மணி நேரம் இந்த பச்சைப்பயிறு நல்லா ஊறி வரணும். அப்போ தான் உங்களுக்கு நல்லாயிருக்கும் இட்லி செய்யும் போது. பாருங்கள், ஒரு 5 மணி நேரம் ஆயிருக்கு. எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள், நல்லா ஊறி சூப்பராக வந்திருக்கு. நல்லா பெருசாக ஆயிடுச்சு பருப்புலாம். அப்படியே கூட இதை நம்ம சாப்பிட்லாம், ரொம்ப ஹெல்த்தி. இப்போ வந்து இந்த பச்சைப்பயிரையும் உளுந்தையும் நம்ம மிக்சியில் சேர்த்து அரைச்சிக்கலாம். நான் வந்து ஒரு 2 பேட்சாக சேர்த்து இந்த மாவை அரைச்சிக்க போகிறேன். தண்ணி வந்து இந்த மாதிரி ஃபுல்லாக சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி ஃபுல்லாக சேர்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு சரியாக இருக்கும். நல்லா நைஸாக மாவு அரைச்சிட்டு வந்துடணும். தரலையாக இருக்கக்கூடாது. பாருங்கள், நல்லா நைஸாக இருக்குது. இப்போ வந்து அரைச்சிட்டு வந்த மாவை பவுலில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நான் வந்து இதை வந்து நல்லா இப்போ வந்து கலந்து விட போகிறேன். நம்ம கையாலையுமே நல்லா நம்ம இட்லி தோசை மாவு அரைச்சிட்டு கையால் கூட நம்ம மிக்ஸ் பண்ணுவோம்ல, அந்த மாதிரியும் மிக்ஸ் பண்ணலாம். ஆனால் இன்றைக்கி நான் வந்து கரண்டியில் தான் மிக்ஸ் பண்ணேன். கையால் கூட நம்ம நல்லா அடித்து மிக்ஸ் பண்ணலாம். நம்ம உளுந்த மாவு இருக்கிறதுனால நம்ம நல்லா அடித்து மிக்ஸ் பண்ணும் போது உங்களுக்கு வந்து இட்லி வந்து நல்லா பந்து மாதிரி நல்லா பஞ்சு போல் நல்லா சூப்பராக சாஃப்டாக கிடைக்கும். அதுக்கு தான் இந்த மாதிரி அடித்து நம்ம கலந்து வைக்கிறோம். இப்போ வந்து நல்லா அடித்து கலந்தாச்சு. அப்படியே இதை வந்து மூடி போட்டு வச்சுட்டு ஓவர் நைட் ஃபுல்லாக நான் ஊற வச்சுக்கிறேன். இது வந்து நைட்டு வந்து 9:30 மணிக்கு நான் வந்து இந்த மாதிரி அரைச்சி மூடி போட்டு வச்சுருக்கேன். காலையில் வந்து ஒரு 8 மணிக்கிட்ட இதை ஓப்பன் பண்ணுறேன். பாருங்கள், நல்லா சூப்பராக பொங்கி வந்திருக்கு. இதில் வந்து இப்போ வந்து உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா எல்லாத்தையும் ஒன்று போல் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம இட்லி தட்டில் இட்லியாக இந்த மாவை சேர்த்துக்கலாம். எல்லாத்துலேயும் ஏற்கனவே இட்லி பாத்திரத்தில் தண்ணி வச்சு நான் அங்கே ஹீட் பண்ணுறதுக்கு வச்சுட்டேன். இப்போ இட்லி பாத்திரத்தையும் எடுத்து அதில் எண்ணெயும் நல்லா ஃபுல்லாக எல்லா பக்கமும் நல்லா படுற மாதிரி எண்ணெய் அப்ளை பண்ணியிருக்கேன். இப்போ வந்து இந்த மாவை கொஞ்சமாக எல்லாத்துலேயும் சேர்த்துக்கலாம். இந்த மாவில் எக்ஸ்ட்ரா நம்ம தண்ணி சேர்க்க தேவையில்லை. சரியான பதத்தில் தான் உங்களுக்கு இட்லி மாவு இருக்குது. அதனால் நீங்கள் எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்க்க தேவையில்லை. இந்த மாவுலேயும் நீங்கள் தோசை கூட செஞ்சுக்கலாம். அப்படி தோசை செய்கிறீங்கன்னா உங்களுக்கு தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. நல்லா இதை எல்லா பக்கமும் மாவை வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம இட்லி பாத்திரத்தில் இந்த பிளேட்டை உள்ளே வச்சுட்டு சிம்லேயே வந்து வேக வைக்கணும். சிம்லேயே வச்சு ஒரு 15 நிமிஷம் வேக வைங்க. ஃபஸ்ட்டு வந்து இந்த இட்லி தட்டு வைக்கிறதுக்கு முன்னாடி ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. தண்ணி நல்லா கொதிச்சு வந்துடும் பாருங்கள். அதுக்கப்புறமா நீங்கள் சிம்மில் வச்சுட்டு இந்த இட்லி மாவு ஊற்றின இதை தூக்கி உள்ளே வச்சுட்டு ஒரு 15 நிமிஷம் சிம்மில் வச்சிங்கன்னா சூப்பராக தயாராகிடும். பாருங்கள், இட்லி பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னு செம்ம சூப்பராக அட்டகாசமாக கிடச்சிது. இதுக்கு வந்து நல்ல காரசாரமான சட்னினா செம்ம சூப்பராக இருக்கும். அதனால் காஞ்ச மிளகாய் சேர்த்து நல்ல காரசாரமான தேங்காய் சட்னி வச்சுருக்கேன். இந்த சட்னிக்கு இந்த இட்லிக்கும் செம்ம காம்பினேஷன், செம்ம சூப்பராக இருக்கும். இட்லி எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள், செம்ம சூப்பராக கிடச்சிருக்கு. நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி.